வணக்கம். இது டிவிஎன் லங்கா செய்திகள். தந்தையை காப்பாற்ற சென்று உயிரிழந்த மகன் மனதை உலுக்கிய சம்பவம். 20 நாட்களாக மரத்தின் அடியில் புதைந்திருந்த மாணவியின் சடலம். பயங்கர துப்பாக்கிச்சூடு, பல உயிர்களை காப்பாற்றிய ஹீரோ. நாட்டில் நாளை முதல் மழை அதிகரிக்கும், விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. ரஷ்யாவுடனான போர் முடிவுக்கு, நேட்டோ நோக்கத்தை கைவிட்ட உக்ரைன். அரச பேருந்தில் செல்லும் பாடசாலை மாணவர்களுக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு. குருநாகல் மகாவ நாகுல்லாகம பிரதேசத்தில் காட்டுப்பன்றிகளை பிடிக்க பொருத்தப்பட்ட மின்சார கம்பியில் சிக்கிய தனது தந்தையை காப்பாற்றிச் சென்ற 17 வயது மகன் உயிரிழந்துள்ளார். காப்போத்த உயர்தர படிப்புக்கு தயாராகி கொண்டிருந்த நாகுல்லாகம போலீஸ் பிரிவின் கரம்பே பிடிவில்லாவைச் சேர்ந்த 17 வயதான எதிரிசிங்க ஆராய்ச்சிலாகிய கவிஸ்க எதிரிசிங்க என்ற மாணவனே உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அயல் வீட்டில் வசிக்கும் குடும்பம் காட்டுப்பன்றிகளை வேட்டையாடுவதற்காக பிரதான மின்கம்பியில் இருந்து சட்டவிரோதமாக மின்சாரம் எடுத்து இழுக்கப்பட்ட மின்சார கம்பியில் தற்செயலாக மோதியதில் தந்தை மீது மின்சாரம் தாக்கியுள்ளனர். அப்போது தனது தந்தையை காப்பாற்ற முயன்ற மகன் மின்சாரம் தாக்கி உயிரிழந்ததாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். மின்சாரம் தாக்கப்பட்டதற்கு காரணமாக இருந்த மின்சார கம்பியை பொருத்தியதாக சந்தேகிக்கப்பட்ட நபர் நேற்று சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டார். போல் பித்திகம ஆதார மருத்துவமனையில் இருவரும் அனுமதிக்கப்பட்ட போது மகன் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாகவும், உயிரிழந்த மகனின் தந்தை சுமார் 44 வயதுடையவர் எனவும் அவர் ஆபத்தான நிலையில் இருந்ததாகவும், மேலதிக சிகிச்சைக்காக குருநாகல் போதனா மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டதாகவும் மருத்துவமனை ஊழியர் ஒருவர் தெரிவித்தார். ஜெட்டியன்தோட்ட பகுதியில் ஏற்பட்ட மண் சரிவில் காணாமல் போன 7 வயது மாணவி ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். கடந்த நவம்பர் 27ஆம் தேதி மதியம் ஜெட்டியன்தோட்ட பிரதேச செயலக பிரிவின் பெரண்ணாவையில் ஏற்பட்ட மண் சரிவில் சிக்கி குறித்த சிறுமி மண்ணுக்குள் புதையுண்டுள்ளார். பெரண்ணாவ மகா வித்தியாலயத்தில் 2ஆம் வகுப்பில் கல்வி பயிலும் நேதுகி சஹான்ஜாவின் உடல் நேற்று மதியம் மண் சரிவு ஏற்பட்ட இடத்தில் கண்டெடுக்கப்பட்டதாக ஜெட்டியன்தோட்ட காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். தென்னவத்தையிலிருந்து 10 நேகல வரையிலான வீதியை சுத்தம் செய்யும் போது அருகில் ஒரு நாய் மண்ணை தோண்டுவதை கவனித்த குழுவினர் சோதனை செய்த போது கித்துள் மரத்தின் கிளைகளுக்கு அடியில் இருந்த சிறுமியின் உடலை கண்டெடுத்துள்ளனர். சடலம் பிரேத பரிசோதனைக்காக கருவநெல்ல மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. அந்த நிலச்சரிவில் சிறுமியின் தாய், தந்தை, தம்பி மற்றும் பாட்டி ஆகியோர் பலியாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் 2 நாட்களுக்கு முன்னர் சிறுமியின் தாயின் உடல் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. திகில் காணொலி. ஆஸ்திரேலியாவில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தின் போது துணிச்சலாக செய்யப்பட்ட பல உயிர்களை காப்பாற்றிய அந்நாட்டு பொதுமகன் ஒருவருக்கு பலரும் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர். சிட்னி நகரில் உள்ள பிரபலமான பொண்டாய் கடற்கரை பகுதியில் நடந்த இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை குழந்தை உட்பட 16ஆக உயர்ந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இந்த தாக்குதல் கனுக்கா எனப்படும் ஜூதர்களின் நிகழ்வொன்றை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட திட்டமிட்ட தாக்குதலாக இருக்கலாம் என நம்பப்படுகிறது. இந்நிலையில் துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்களில் ஒருவரை தடுத்து அவரை கீழே வீழ்த்தி மேலும் பலரின் உயிர்களும் பறிபோகாமல் காப்பாற்றிய நபரின் காணொலி தற்போது சமூக ஊடகங்களில் அதிகளவில் பரவி வருகின்றன. துணிச்சலுடன் உயிர்களை காத்த நபர் பழக்கடை வியாபாரியான ஹமட் எல் அகமட், 43 வயதான அவர் 2 குழந்தைகளின் தந்தை என அந்நாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன. ஆஸ்திரேலியாவை கடந்து அவர் உலகளவில் ஹீரோவாக திகழ்கிறார் என பலரும் கூறி வருகின்றனர். அவரது துணிச்சலான செயலுக்கு ஆஸ்திரேலியா பிரதமரும் பாராட்டியுள்ளார். துரதிர்ஷ்டவசமாக 2வது துப்பாக்கிதாரியால் அவர் 2 முறை சுடப்பட்டார். அவர் தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அவர் குணமடைவார் என்று அதிகாரிகள் எதிர்பார்ப்பதாக தெரிவித்துள்ளனர். கிழக்கு அலைவடிவ காற்று ஓட்டத்தின் தாக்கம் காரணமாக நாளை முதல் நாட்டில் மழை நிலைமையில் சிறிதளவு அதிகரிப்பு எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது. வடக்கு, வடமத்திய, கிழக்கு, ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களில் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் ஆங்காங்கே மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். மத்திய மலைநாட்டின் கிழக்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை, அம்பாந்தோட்டை மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வரை வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும். சப்ரகமுவ மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படலாம். இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. நேட்டோ கூட்டணியில் சேரும் நோக்கத்தை உக்ரைன் கைவிட்டுள்ளதாக அந்நாட்டு ஜனாதிபதி வோலோடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளமை சர்வதேசத்தின் கவனத்தை பெற்றுள்ளது. ரஷ்யாவுடனான போரை முடிவுக்கு கொண்டு
கொண்டு வருவதற்கான உறுதிமொழியாக அவர் இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பெர்லினில் அமைதி பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வரும் நிலையில் ஜனாதிபதி வோலோடிமிர் ஜெலன்ஸ்கி ஞாயிற்றுக்கிழமை இதை பதிவு செய்துள்ளார். நவம்பர் மாதத்துக்கான பயண அட்டையை பயன்படுத்தி இந்த மாதமும் இலங்கை போக்குவரத்து சபை பேருந்துகளில் பயணிக்கும் வசதி பாடசாலை மாணவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி கடந்த மாதம் வழங்கப்பட்ட பயணச்சீட்டை சமர்ப்பிப்பதன் மூலம் இந்த வசதியை பெறலாம் என்று போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன தெரிவித்தார். இதேவேளை அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட கல்வி நடவடிக்கைகளை மீட்டெடுப்பதற்காக நிதி திரட்டும் நோக்கில் ஜனவரி மாதத்தில் ஆசிரியர்கள் ஒருநாள் சம்பளத்தை நன்கொடையாக வழங்க தயாராக இருப்பதாக பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார்.